Hello friends, welcome back to the Aspirants Mentor. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டேஸாக நோட்டிஃபிகேஷன் வீடியோ அண்ட் என்டிபிசியோடைய ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சிஜிஎல்லுடைய ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக, அதுவும் வந்து எஸ்பெஷலி ஜிஎஸ் உடைய ஒரு மாஸ்டர் பிளான் சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ பார்த்துருங்க. ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து ஒரு 60 days ஸ்டடி பிளானர் பார்க்க போகிறோம். ஸோ பிகினர் டு ப்ரோ லேர்னர் வரைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பேசிக்கான லேர்னராக இருக்கீங்க, இல்லை நான் வந்து ஒரு இன்டர்மீடியேட், ஸோ இல்லை நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், ஸோ வாட் எவர், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு 60 days ஸ்டடி பிளானர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம தெளிவாக அந்த ஸ்ட்ராட்டஜியில் சொல்லிடணும். அண்ட் சிஜிஎல் யாராவது இன்னும் அப்ளை பண்ணலாம், லாஸ்ட் டேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4th July, ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே அப்ளை அப்படின்றத பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்மார்ட் ஸ்டடி பிளான், ஓகேங்களா? ஸ்மார்ட் ஸ்டடி பிளான். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனாலிசிஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்கிறது ஒரு பேசிக்கான ஆஸ்பிரண்ட்டுக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் அண்ட் எக்ஸ்பர்ட் லெவல் இருக்கிறவங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது பேசிக்கான ஆஸ்பிரண்ட்டுக்கு தான், ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஆஸ்பிரண்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பிவைக்யூ கொஸ்டின் எடுத்து என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி டாபிக் இருக்குது, டைப் இருக்குது, கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது ரிப்பீட்டடாக இருக்கா, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணதை வச்சு நீங்கள் என்ன மாதிரி டாபிக் அண்ட் டைப்ஸ் அப்படின்றத பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். என்னன்னா இது 4 செக்ஷன்லையுமே நீங்கள் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ், ஓகேங்களா? ஸோ 4 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்ற இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா கம்ப்ளீட் அனாலிசிஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் பர்டிகுலர் டைப் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஓகே சார், எனக்கு இப்போ என்னென்ன டாபிக் இருக்குது, என்னென்ன டைப் இருக்குது, ஸோ என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பா ரிப்பீட்டடாக எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 60 days ஸ்டடி பிளான் அப்படின்றத போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா இப்பல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 days தான் இருக்கும் ஆக்சுவலி சொல்ல போனா, ஓகேங்களா? அப்போ உங்களுடைய பிளானை இந்த 50 or 60 daysக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. அதுதான் நான் என்ன பண்றேன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஸ்டடி பிளான் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த 60 daysல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பேசிக்கா டாபிக் வைஸ் போற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டுக்கணும். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், அடுத்து பிவைக்கு சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. ஸோ அதில் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் தெளிவாக ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ அப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அண்ட் தென் பிவைக்கு கொஷின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லாஸ்டா அந்த டாபிக் டெஸ்ட் முடிஞ்சா போடுங்க. பட் நான் எப்பயுமே டாபிக் டெஸ்ட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் இதை பண்ணுங்க. ஸோ அப்போ இங்கே 1 by 1 என்ன பண்ணுங்க இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. இது வந்து ஆப்டி அண்ட் ரீசனிங், ஓகேங்களா? ஸோ இப்போ இட் இஸ் இங்கிலீஷ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல பாருங்க. கிராமர், ஸோ உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அண்ட் தென் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிவைக்யூ பாருங்க. ஒருவேளை எனக்கு வந்து ஜிஎஸ்ஆ இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டாட்டிக், ஜிகே அண்ட் ஜிஎஸ் நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாக என்னென்ன டாபிக் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த ஸ்டாட்டிக், ஜிகே அண்ட் ஜிஎஸ்ல டெய்லி பேசிஸ்ல படிக்கும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது டாப் 300 or 100. ஸோ இந்த படிச்சிங்க அப்படின்னாலே இந்த பேசிக்ஸ் அப்படின்றத கவர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பிவைக்கு அண்ட் செக்ஷனல் டெஸ்ட். ஸோ இப்போ இந்த பேசிக்ஸ் நீங்கள் ஒன்ஸ் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதிகமாக எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பிவைக்யூ. ஸோ பிவைக்யூ அப்படின்னு நான் வரும்போது நான் என்ன பண்ணலாம்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அப்போ நான் ஒரு டாபிக் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்னா
அந்த பர்டிகுலர் டாபிக் நான் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஸோ ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டை எடுத்துக்கணும். ஓகேங்களா, தட் இஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் டைப். நான் ஆப்டி ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் டாபிக் டெஸ்ட்டோ ப்ரீவியஸ் இயரோ சால்வ் பண்ணணும். ஆனால் அதில் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா செக்ஷனல் போயிடணும் அண்ட் அதோடைய ரிவ்யூ பார்த்துடணும். ஓகேவா, ரிவ்யூ பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வீக்கர் பார்ட் இருக்கும். கரெக்டா, ஸோ அப்போ அந்த வீக்கர் பார்ட்டை எப்படி ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த ப்ராசஸை நீங்கள் 1 by 1 பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் அண்ட் ரிவ்யூ ரிவிஷன். ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன சப்ஜெக்ட் என்னென்ன டாபிக் பார்க்குறீங்க, ஒரு ஸ்டடி பிளான் போடுறீங்க, பேசிக்லேருந்து கான்செப்ட்ஸ் வரீங்க, ஒரு PYQ சால்வ் பண்ணுறீங்க, ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு வரீங்க. ஸோ அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்ன அப்படின்னா டெஸ்ட். ஸோ அப்போ ஃபுல் டெஸ்ட் டெய்லி பேசிஸ்ல எனக்கு 1 or 2 டெஸ்ட் அப்படின்றது எடுத்துருக்கிறோம். ரெண்டாவது ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ். ஸோ அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 by 1 நான் என்னென்ன டாபிக்லாம் இன்னமும் ஸ்டில். ஸோ அப்போ இந்த ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ராங் கொஷின் பார்க்கணும், மிஸ் பண்ண கொஷின் பார்க்கணும், கரெக்டான கொஷினும் பார்க்கணும். ஸோ இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் சார் ராங் கொஷின் அப்படின்னா தப்பா என்ன பண்ணிருக்கியோ அதை நீ தெரிஞ்சுப்ப, மிஸ் பண்ண கொஷின் எனக்கு தெரியல அதை நீ கத்துப்ப, கரெக்டான கொஷின்ல டிஃப்ரெண்டான அப்ரோச் அப்படின்றது உனக்கு தெரியணும். கரெக்டா, ஸோ அதுக்காக தான் நான் உன்னை அதை பார்க்க சொல்றேன். கிளியரா, ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பாக்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க, இந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்களா. ஸோ அப்போ அந்த ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ரிவ்யூ பார்ப்பீங்க. ஸோ அப்போ அந்த ரிவ்யூவில் உங்களுக்கு நீங்க மிஸ் பண்ண டாபிக் இல்லை நீங்க வந்து படிக்காம டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே உங்களுடைய லாஸ்ட் மினிட் ரிவிஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரிவிஷனாக வச்சு 1 by 1 என்ன பண்ணுங்க, புதுசா படிக்க முடியும் நியூ டாபிக்னா படிங்க, இல்லை அப்படின்னா இதுல இருந்து இம்பார்ட்டண்ட்டான இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்றத மறக்காம படிங்க. ஸோ அப்போ இதுதான் விஷயம். ஓகேங்களா, புரிஞ்சுதா, கிளியரா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, செகண்ட் ஸ்டெப் அந்த கான்செப்ட் அண்ட் வந்து டாபிக்ஸ் வச்சு ஒரு ஸ்டடி பிளான். தேர்டு அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸ் பண்ண போறீங்க, படிக்க போறீங்க. அடுத்து ப்ரீவியஸ் சால்வ் பண்ணி ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் தென் ஃபுல் மார்க் ரிவிஷன் அண்ட் என்ன பண்ண போறீங்க, ரிவ்யூ பார்க்க போறீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய 6 லெவல் ஆஃப் ஸ்டடி பிளானர். ஓகேங்களா, ஸோ 6 லெவல் ஆஃப் ஸ்டடி பிளானர். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யாருக்கு, பிகினருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க வந்து பிகினர் கிடையாது சார், நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் லெவல் லேர்னர் அப்படின்னா நீங்க என்ன சார் பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா பேசிக்ஸும் தெரியும். கரெக்டா, எல்லா பேசிக்ஸும் தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி பேசிஸ்ல செக்ஷனல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ செக்ஷனல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துட்டு கம்ப்ளீட்டா ரிவிஷன், அப்படி இல்லைன்னா நியூவா இருக்கக்கூடிய டாபிக் படிங்க. ஓகேங்களா, ஸோ அப்போதான் உங்களுடைய ஸ்கோர் அப்படின்றத நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பூஸ்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா, தெளிவா புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேங்களா, இல்ல சார் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் லேர்னர் இல்லை, நான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் பட் ஸ்டில், ஓகேங்களா, நான் ஒரு எக்ஸ்பர்ட் தான், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதே கிடையாது, பட் ஸ்டில் பாயிண்ட்ல என்னுடைய கட் ஆஃப் அப்படின்றது போகுது சார். நான் என்ன பண்ணணும்னா தெளிவா 100% உன்னுடைய எஃபர்ட் போடு, கன்சிஸ்டன்சியா என்ன பண்ணு, உன்னோட எஃபர்ட் அப்படின்றது 100% இருக்கணும். கம்ப்ளீட்டா ஃபுல் மார்க் டெஸ்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டா நடந்த எக்ஸாம், அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், இதை பண்ணுங்க. ஸோ இதை நீங்க பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அப்போ நம்ம தெளிவா என்ன பண்ணிட்டோம், ஒரு பிகினருக்கு, ஓகேங்களா, ஒரு மீடியம் லேர்னருக்கு, ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு, 3 பேருக்குமே சொல்லிட்டோம். ஸோ பிகினருக்கு ஒரு 6 லெவல் சொல்லியிருந்தோம், மீடியம் லேர்னருக்கு செக்ஷனல் பிளஸ் ஃபுல் டெஸ்ட், அது இல்லாமல் ரிவிஷன் சொல்லியிருந்தோம், நியூ டாபிக் இல்லைன்னா ரிவிஷன் சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். கரெக்டா, அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்க்க சொல்லியிருந்தோம்.
ஸோ தெளிவாக இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டாலே கம்ப்ளீட்டாக இது என்ன ஆகும் அப்படின்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ அப்போ ஒரு 60 டேஸ் ஸ்டடி பிளான்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த 60 டேஸை 3 கேட்டகரியாக ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன். ஸோ இதில் 1லேருந்து 20 டேஸ் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய கான்செப்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ண போறீங்க எல்லா செக்ஷன்லையும். ஸோ ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ், ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும். ஸோ எப்படி சார் அப்படின்னா டோட்டலாக 6 to 8 hours. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், கரெக்டா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்போது உங்கள் 3 பேருக்குமே இந்த ஸ்டடி டைம் அப்படின்றது டிஃபர் ஆகும். கரெக்டா? ஸோ நான் இங்கே 6 to 8 அப்ராக்ஸாக கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்லை சார் நான் எனக்கு இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ டைம் தான் இருக்குது, பர் டேக்கு 3 hours, பர் டேக்கு 2 hours, பர் டே 5 hours இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்னு தனியாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா குவான்ஸ். ஸோ அரித்மெட்டிக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க இந்த 20 டேஸில். ரொம்பலாம் வேணாம், என்ன டாபிக், என்ன தேவை, எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்து இங்கிலீஷ் கிராமர். ஸோ டெய்லி பேசிஸில் ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ என்னென்ன கிராமர் இருக்குது, நவுன் இருக்குது, ப்ரொனவுனு, அட்வர்பு, அப்ஜெக்டிவ், வேர்பு, டென்ஸு, கன்ஜெக்ஷனு, ஆர்டிக்கல் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கன்னா டெய்லி பேசிஸில் பார்த்துட்டு வெக்காப்ஸ் ஒரு பிளாக் புக்கில் இருந்து டெய்லி கொஞ்சம் 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 பாருங்க. ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த 20 டேஸில் ரீசனிங்கை நீங்கள் என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே டெய்லி 1 டாபிக். ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டடான டாபிக்கு டெய்லி 1 படிங்க. ஸோ அப்போது இதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 1 to 20 டேஸில் ரீசனிங் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி, அரித்மெட்டிக் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி, இங்கிலீஷ் கிராமர் கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 டாபிக் வந்து ஜிகேல படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு தேவையான நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் தட் இஸ் ஃப்ரீ ஆர் பெய்டு சேனல் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ அடுத்து என்ன அப்படின்னா அட்வான்ஸ் லெவல். ஸோ நெக்ஸ்ட் 21 to 40 டேஸ் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய கான்செப்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இங்கே பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நிறைய கொஷின்ஸ் என்ன பண்ணுவீங்க, பிவைக்யூவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேயே உங்களுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி கரெக்டாக வந்துடும். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அரித்மெட்டிக் முடிச்சிருப்போம். ஸோ அப்போ இங்கே அட்வான்ஸ் மேக்ஸ் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் வேணும் அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன், இதெல்லாம் படித்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே நான் இங்கிலீஷ் கிராமர் படிக்கிறேன். அப்போது நான் கிராமர் படிச்சிட்டேன்னா அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான கோல்டன் ரூல்ஸை இங்கே படிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு புரியுதா? இங்கேருந்து இங்கே நான் என்ன பண்ணிட்டேன்னா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே ரீசனிங் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்டி அண்ட் ரீசனிங்கில் அரித்மெட்டிக்கும் ரீசனிங்கை என்ன பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் ரிவிஷன் பண்ணுறமே பண்ணிட்டேன். இது இல்லாமல் ஜிஎஸ் உடைய டெய்லி பேசிஸ் டாபிக் ஒரு 15. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு 30 டாபிக் கவர் ஆகிருக்கு. டோட்டலாகவே ஒரு 45 டாபிக் தான் ரிப்பீட்டடாக இருக்கும். புரிஞ்சுதா? தெளிவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ்லேயே தட் இஸ் 20 இந்த 40 டேஸ்லேயே நீங்கள் எல்லா பேசிக்ஸும் கவர் பண்ணிட்டீங்க. கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும். ஸோ கிராஷ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து மாஸ்டர் அண்ட் ரிவைஸ். ஸோ இப்போ லாஸ்ட் 20 டேஸ் ஒரு ஃபைனல் ரிவிஷன் ப்ளஸ் ஃபுல் மார்க்கு. அது இல்லாமல் எரர் ஃபிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ரிவைஸ் பண்ண போறீங்க, ஒரு ரிவிஷன் கொடுக்க போறீங்க, அவ்வளோதான். இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை படிக்க போறீங்க. ஸோ அப்போ இங்கே செக்ஷனல். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், அரித்மெட்டிக் முடிச்சிட்டேன், அட்வான்ஸ் முடிச்சிட்டேன், கிராமர் முடிச்சிட்டேன், ரீசனிங் முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஜிகே கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் என்னன்னா ஆப்டி ரெடி, இங்கிலீஷ் ரெடி, ரீசனிங் ரெடி, ஜிஎஸ்ல ஜிகே மட்டும் ரெடி. கரெக்டா? ஸோ அப்போ இந்த செக்ஷனல் டெஸ்ட் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் எடுக்க முடியும். ஃபுல் டெஸ்ட் 1 or 2 டெஸ்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ரிமைனிங்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபுல் டெஸ்ட்டில் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுடைய ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் என்ன தேவை, இன்னும் என்ன படித்தா நான் என்ன பண்ணலாம், என்னோட ஸ்கோரை நான் பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபைனலாக ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்லாம் இந்த ரிமைனிங் ஜிகே டாபிக்கு, ஸோ வெக்காப்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ஒரு லாஸ்ட் மினிட்டா எக்ஸாம் அப்போ படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போது இங்கே நான் தெளிவாக என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு அப்படின்னா
என்ன படிக்கணும், ஸோ என்ன எக்ஸாமுக்கு தேவை, ஸோ எப்படி ஒரு பிகினராக இருக்கீங்க, இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கணும், ஸோ என்ன மாதிரி சோர்ஸ் எங்கேருந்து நான் சர்ச் பண்ணி எடுக்கணும், ஸோ எப்படி என்னுடைய பிளான் இருக்கணும் அப்படின்றத நான் என்ன பண்ணிட்டேன் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றத கிராக் பண்ணலாம். பட் பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதுதான் என்னுடைய எக்ஸாம், ஸோ இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அவுட்புட் அப்படின்றது சக்ஸஸாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆல் த பெஸ்ட். எல்லாருமே எக்ஸாம் அப்படின்றத நல்லா பண்ணுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் அப்படின்றத டெய்லி பேசிஸில் கரெக்டாக கொண்டு போங்க. ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ உங்களுக்கு ஓகே நான் ஃபாலோ பண்ணுறேன், ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணலாம், நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ.